தவைக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவைக தலைவர் விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவைக தலைவர் விஜய். அவருக்காக பாதுகாப்பு வழங்க கோரி தவைக சார்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது விஜய் புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ வழக்கு விசாரணை செய்து வரும் நிலையில் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவைக தலைவர் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சிபிஐ விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது தவைக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கின் விசாரணையானது சிபிஐ நடத்தி வரக்கூடிய சூழலில் நேரில் ஆஜராகும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நேரில் ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவைக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தவைக தலைவர் விஜய். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், சரியாக எத்தனை மணிக்கு அவர் விமானத்தில் புறப்பட இருக்கிறார் சென்னையிலிருந்து? வணக்கம் தனலட்சுமி. கரூர் கூட்ட நெரிசலில் விழுந்த விவகாரத்தில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவைக தலைவர் விஜய் இன்று 10 மணி அளவில் ஆஜராகிறார். அதற்காக சரியாக 6:30 மணி அளவில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா கடந்த செப்டம்பர் 20 கரூர் மாவட்ட விவசாயத்தில் தவைக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் 40 பேர் விழுந்தனர், 110 பேர் காயப்பட்டனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. பல்வேறு தரப்பினரும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவைக நிர்வாகியிடம் நவம்பர் 24, 25ஆம் தேதிகளில் விசாரணை நடைபெற்றது. சிபிஐ விசாரணை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி, கூடுதல் டிஜிபிகள் சோனல் மிஸ்ரா, சுமித் சரண் ஆகியோர் டிசம்பர் 2, 3ஆம் தேதி கரூர் வந்து விசாரணை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், ஐஜி ஜோஷி, நிர்மல்குமார், எஸ்பி ஜோஸ் தங்கையாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவைக தலைவர் விஜய் சிபிஐ கடந்த ஜனவரி 6ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணி அளவில் டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகிறார். முன்பு விஜய் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க உள்ளார். இன்று காலை 7 மணி வரை சென்னையில் தனி விமானத்தில் விஜய் டெல்லி புறப்படுகிறார். மேலும் கட்சி முக்கிய நிர்வாகிகளும் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த விசாரணை 3 நாட்கள் நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜனா, சிடி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே சுமார் 20 மணி நேர விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் இதற்கிடையே பிரச்சாரத்துக்கும் விஜய் பயன்படுத்திய சிறப்பு பேருந்தை கரூரில் சிபிஐ மற்றும் மத்திய தடய அறிவியல் ஆய்வக நிபுணர்கள் கடந்த 10ஆம் தேதி ஆய்வு செய்தனர். அந்த பேருந்து பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன சிசிடிவி கேமரா மற்றும் பதிவான காட்சிகள் குறித்து பேருந்து ஓட்டுநர் தரப்பிலும் விசாரணை நடத்தப்பட்டது பார்க்க முடியுது. சிபிஐ விசாரணை குறித்து தவைக கட்சி நிர்வாகிகள் கூறும்பொழுது கூட்ட நெரிசல் வழக்கை மாநில காவல்துறையிடம் இருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற தொடக்கத்தில் தவைக கோரிக்கை விடுத்தது. எனவே இப்போது சம்மனை தவிர்ப்பது சரியாக இருக்காது. டெல்லியில் நடைபெறும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என்றனர். விஜய் இன்று ஆஜராக உள்ள நிலையில் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விஜயிடம் கேட்பதற்கு 50க்கும் மேற்பட்ட முக்கிய கேள்விகள் சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்துள்ளனர். விசாரணை முடிந்த பிறகு சிபிஐ தனது இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் என்று தெரிகிறது. இதற்கிடையே விசாரணை ஆஜராவது தொடர்பாக விஜய் சென்னையில் தனது முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநருடன் நேற்று தீவிர ஆலோசனை ஈடுபட்டதாக கூட கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் சரியாக 7 மணி அளவில் தனி விமானம் மூலமாக இன்று டெல்லி செல்கிறார். ஏற்கனவே கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு தேவையான ஏற்கனவே நிர்மல்குமார் இணைய வாயிலாக கடிதம் அனுப்பியிருந்தார். இது விஜய் ஆஜராவது என்பது மிக முக்கியமான பார்க்கப்படும். இந்த விசாரணை தொடருமா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது தனலட்சுமி.